வணக்கம். நியூ டெக் கோட் ஃபார்மிங் திண்டிவனம். நாங்கள் இப்போ வந்து ஆடுங்களுக்கு வந்து ஜிஞ்சுவா பில்லை வந்து இப்போ கட் பண்ணி போடுறதுக்காக சாப் கட்டர் வாங்கியிருக்கேன். ஜிஞ்சுவா பில்லுன்னு இல்லை, இருக்கிற எல்லாமே கட் பண்ணுறதுக்காக ஒரு சாப் கட்டர் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிச்சிடுறேன். இப்போது கீழே வந்து சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாப் கட்டர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த பில்லை தின்னும் போது இப்ப இந்த தழைங்களை மட்டும்தான் மேக்சிமம் தின்னுட்டு வந்து தண்டை வேஸ்ட் பண்ணுது. அந்த ரீசனுக்காக நாங்க வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த தண்டியும் சேர்த்து சாப்பிடணுன்றதுக்காக இந்த மாதிரி சாப் கட்டர்ல பண்ணும்போது ஈஸியா தண்டியுமே வந்து ஈஸியா வந்து சாப்பிடுது. ஸோ அந்த ரீசனால இந்த சாப் கட்டர் வாங்கியிருக்கோம். இந்த சாப் கட்டருக்கான ரிவ்யூ கிடையாது, ஏன்னா இப்பதான் வந்திருக்கு. நாங்க வாங்கியிருக்கோம் மார்க்கெட்ல கோயம்புத்தூர்ல இருந்து. ரிவ்யூ நல்லா இருந்து சொல்லியிருந்தாங்கன்றதுனால இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து வர வச்சிருக்கோம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது என்னன்றதுக்கான ரிவ்யூ கிடையாது. இது அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இது நான் ஜஸ்ட் இப்போ நம்ம வாங்கியிருக்கோன்றதுக்காக நான் இப்போ சொல்றேன், வேற ஒன்றும். வாங்க இப்போ நம்ம அந்த கட் பண்ண சாப் கட்டர்ல பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த தீனி எப்படி இருக்கு, எப்படி அதை சாப்பிடுதுன்றத பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ அந்த கட் பண்ண சாப் கட்டர்ல கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த தீனி வந்து ரொம்ப நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு. கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகல. ஏன்னா நம்ம வந்து முன்னாடி வந்து என்ன பண்ணியிருந்தோம் தெரியாம வந்துட்டு, முன்னாடி பாத்தீங்கன்னா அது தெரியும், இந்த தண்டு எல்லாமே சுத்தமா வந்து கொஞ்சம் கூட வந்து சாப்பிடல. இது எல்லாமே வந்து ஜிஞ்சோட பில்லோட தண்டு. பில்லை மட்டும் சாப்பிட்டுட்டு தண்டு சாப்பிடல. ஆனா இப்போ நம்ம வந்து இந்த சாப் கட்டர்ல கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தண்டு ஒண்ணு விடாம கம்ப்ளீட்டா எல்லாமே நல்லா சாப்பிடுது. ஸோ நமக்கு வேஸ்டேஜ் ரொம்ப கம்மி ஆகுது. ஸோ அந்த ரீசன்னால இதுக்கு வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்றோம். கண்டிப்பா வந்து சாப் கட்டர்ல வந்து கட் பண்ணி போட்டா நமக்கு வந்து தீனி வேஸ்டேஜ் ஆகாது. ரெண்டாவது நல்லாவே வந்து தண்டோட சாப்பிடும்போது அதுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து உங்களுக்கு நம்ம லாஸ்டே நம்ம காட்டை காமிச்சிருந்தோம். இந்த கார்டில் வந்து ஜிஞ்சுவா பில்லு வந்து எப்படி இருக்குன்றத நான் இப்போ அந்த க்ரோத் நல்லாவே ஆயிருக்கு. நான் எப்படின்றத காட்டுறேன், வாங்க பார்க்கலாங்க. வாங்க இப்போ நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம் இல்லையா, நாங்கள் வந்து கட் பண்ணி விடுறோம். என்ன ரீசனுக்குன்னா நமக்கு வந்து ஜிஞ்சுவா நல்லா க்ரோத் ஆகணுன்ற பர்பஸ்க்காக கட் பண்ணி விட போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து இப்போ கட் பண்ணி இருக்கிறது இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கட் ஆயிருக்கு பாருங்க. ஒவ்வொரு பில்லுலையுமே இருக்கிற எல்லாமே கட் பண்ணியிருக்கோம். இது என்ன ரீசன்னா, இப்போ நமக்கு வந்து தீவனம் தேவைப்பட்டது. ஆட்டுக்கு வந்து இறங்கின உடனே ஜிஞ்சுவா பில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். பில் தீவனத்துல ஃபர்ஸ்ட் இப்போ ஜிஞ்சுவா தான் கொடுத்துருக்கோம். இந்த ஏரியா காலியா இருக்கு பாருங்க, இந்த ஏரியா இப்போ கட் பண்ணி இருக்காது. இப்போ இது இன்னும் கட் பண்ணாதது இது பாத்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 2.5 feetல இருந்து 3 feet வரைக்கும் நல்ல க்ரோத் இருக்கு. ஜிஞ்சுவா உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு ரொம்ப க்ரோவிங்கான ஒரு பில்லு. இதை நம்ம வந்து அடுத்த பில்லுக்கு வந்து டெய்லி தேவைப்படும் போது அடுத்த கட் பண்ணிட்டே வரும்போது ஆல்ரெடி நம்ம வந்து டே 1 கட் பண்ணது நல்லா க்ரோத் வந்துட்டு ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதனால அப்படியே ஒரு ஸ்ட்ரெச் அப்படி போயிட்டு திரும்ப யூட்டர்ன் பண்ணிட்டு வரும்போது இது நல்லா க்ரோமிங்ல வந்துடும். இது அடுத்து கட் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு பிளானிங்ல இருக்கும். இது உண்மையிலே ஜிஞ்சுவா நல்லாவே ஒரு நல்ல க்ரூமிங்கா இருக்கு. ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தீவனத்தை பற்றிய ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப நன்றி.